அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்ட்ராங்கான வசிய முறை, அதே சமயத்தில் நிரந்தரமான ஒரு வசிய முறையை பதிவில் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில். அந்த வரிசையில் இப்போ கொடுக்க போகிற நான் இந்த வசிய முறை ரொம்ப ஸ்ட்ராங், அதே சமயத்தில் நிரந்தரமாக உங்களுக்கு வேலை செய்யும். குறிப்பிட்ட நபரை நிரந்தரமாக வசியம் செய்து கொள்வதற்கு இந்த வசிமுறை உங்களுக்கு பயன்படும். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நீங்கள் பழகினவங்க, உங்களுடைய உண்மையான அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை அவாய்ட் பண்ணுறவங்க அல்லது பழகிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களுக்காக இதை பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போதே பிரச்சனைனாக்க இதை பண்ணலாம். தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க, பலன் தராது. ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, உண்மையாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இந்த பண்ணக்கூடிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு பண்ணணும். பண்ணி தான் பார்ப்போமே, என்ன ஆகுது பார்க்கலாங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பலன் தராது. என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அமைதியாக நின்று நிதானமாக பண்ணுங்கள். ஃபோன்லலாம் பேசாதீங்க, பாதியிலலாம் எந்திரிச்சு போகாதீங்க. எந்திரத்தில் கரெக்ஷன்லாம் ஆயிடுச்சுனாக்கா வேறு பேப்பரில் மறுபடியும் வரைஞ்சிக்கோங்க. அதிலேயே கண்டினியூ பண்ணாதீங்க, பலன் தராது. இதற்குண்டான எந்திரத்தை நான் இப்போ ஸ்கிரீனில் வரைஞ்சி காமிக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வரையணும். இதற்கு வரைமுறை இருக்கிறது, அதை பார்த்து பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் தரும். இந்த மாதிரி 3 கோடுகள் போட்டுக்கோங்க. மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சப்பறம் 786 முதல்ல இங்கே போடுங்க. நம்ம நிரப்ப வேண்டிய கட்டம் இது. இங்கே 10 போடுங்க. எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்டில் தான் போகும், சரிங்களா? 10, இங்கே 15, இங்கே 6, இங்கே 5. 10, 15, 6, 5, இங்கே 6, 9, மறுபடியும் 6, இங்கே 19. இப்படி ஃபில் பண்ணோம். இப்போ இங்கே 7 போடுங்க. இங்கே 18 போடுங்க. இங்கே 12, இங்கே 18. கடைசியாக இந்த கட்டத்தில் 1. தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 16 கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போட்டு 786 முதல்ல போட்டு எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணிவிடுவாங்க. மேலேருந்து கீழே ரைட்டில் ஃபில் பண்ணிட்டு கடைசியில் இங்கே 1 போட்டுருங்க. இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க. உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடணும். இந்த கட்டத்துக்குள்ள இங்கே அல்லாஹ் ஹூப் அப்படின்னு போடணும். அல்லாஹ் ஹூப் அப்படின்னு போட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க. விரும்பும் நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியாது அப்படின்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. வரைஞ்சி முடிச்சப்புறம் மடிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் அவங்க விரும்புகிற நபரோட அம்மா பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாமல் பழகியிருப்பாங்க. வரைஞ்சி முடிச்சப்புறம் இப்படி ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுக்கோங்க. இதை ஸ்கொயர் டைப்பில் மடித்து முடிச்சப்புறம் இதை டேப் போட்டு சுற்றி பெரிய கல் கீழே வைக்கலாம். 1 அல்லது டேப் போட்டோ அல்லது டேப்பை விட்டுருங்க. நூலாக நல்லா 4 பக்கம் தையல் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, 4 பக்கம் சுற்றிட்டு ஒரு 1/2 அடி நீளம்
நூலை விட்டு இதில் கட்டி ஏதாவது பெரிய செடியிலையோ மரத்துலையோ காற்றுல ஆடுற மாதிரி தொங்க விடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. ஒயிட் கலர் பேப்பர், பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க. நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.